வணக்கம் நண்பர்களே. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பால் பெரும் வெள்ளம். ஹோட்டல்கள், வீடுகள் தரை மட்டமாகின. 50 பேர் மாயம். இப்போ ஒரு பெரும் வெள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்களேன். இது எங்கே நடந்துச்சுன்னா, உத்தரகாண்டில் உத்தரகாசி மாவட்டத்தில் தாராளி கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் தாராளி கிராமம். மேக வெடிப்பு காரணமாக திடீர் வெள்ளத்தை ஏற்பட்டு வீடுகளை அடித்து போகிறத பாருங்களேன். அவ்வளோ எல்லா வீடும் அடித்து போகுது. அதில் 50 பேர் காணாமல் போயிட்டாங்க. மேலும் உயிரிழப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நடந்துச்சு அப்படின்னா, தாராளி கிராமத்தில் நேற்று பகல் 1:45 மணிக்கு திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் மலை உச்சியிலிருந்து சேறு சகதியுடன் கரை புரண்டு வந்த வெள்ளம் குறுக்கே இருந்த வீடுகள், ஹோட்டல்கள், விடுதிகள், கட்டடங்கள் என அனைத்தையும் வாரி சுருட்டி சென்றன. இதில் ஏராளமான கட்டடங்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்தன. 50க்கு மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இதனால் அவர்கள் உயிர் இழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இந்த பெருவெள்ளத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கீர் கங்கா நதியின் நீர்பிடிப்பு பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்தது. அதனால் பெரும் வெள்ளம் வந்ததுனால அந்த கிராமத்தில், அதாவது எந்த கிராமம், தாராளி கிராமத்தில் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹர்சில் பகுதியில் இருந்த இராணுவ முகாமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 9 வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மேக வெடிப்புனா என்னன்னாக்கா, மிக தீவிரமான கனமழை பெய்வதே மேக வெடிப்பு என கூறலாம். மிக குறுகிய நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மேக வெடிப்பால் மழை பெய்யும். அதுவும் 20 முதல் 30 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டுமே மழை பெய்வதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். இதனால் பெருவெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட பேரிடர்கள் ஏற்படும். இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தால் கட்டிடங்கள் முற்றிலும் அழிந்து போகும். மேக வெடிப்புகள் பெரும்பாலும் இமயமலை போன்ற மலைப்பகுதிகளில் தான் ஏற்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதத்துடன் கூடிய காற்று மேலெழுப்பும் நிலையை ஓரோகிராஃபிக் லிஃப்டிங் என்று அழைக்கின்றனர். அப்போது காற்று மேலெழுப்புவதால் குளிர்ந்த மேகங்கள் உருவாகும். ஆனால் இந்த காலநிலை மாற்றம் அதிக நேரத்துக்கு ஈரப்பதத்தை தாங்கி பிடிக்காது. இதனால் அதிதீவிர கனமழை குறுகிய நேரத்தில் பெய்யும். இந்த நிகழ்வையே மேக வெடிப்பும் என்கிறோம். பார்த்துக்கிறீங்களா, மண்ணாக குமிஞ்சிருச்சு. அதில் நிறைய வீடு மண்ணுக்குள்ளே மூழ்கிருச்சு. சில வீடுகள் பாதி மூழ்கிருக்கு. பயங்கரமான ஒரு இழப்பு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க.